Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு ஈஸியாக 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுற மாதிரி ஒரு பொட்டுக்கடலை சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் நல்லா நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் ஜாஸ்தி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. சும்மா ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரே ஒரு நல்ல பெரிய தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி போடுற மாதிரி இருந்தால் ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. இது நல்ல பெரிய தக்காளி. ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு சும்மா 1-2 அரைச்சி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே ஜாரில் 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு பல், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போது தக்காளி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி பொட்டுக்கடலை பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இது கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக காரத்துக்கு வரமிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமாவில் நான் ஒரு பெரிய தக்காளிக்கு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஜாஸ்தி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பொட்டுக்கடலையோட ஸ்மெல் டாமினேட் பண்ணும். குருமாவோட டேஸ்ட்டே டோட்டலாக மாறி போயிடும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட குருமா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. டக்குன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த குருமா ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.